வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத ஊரே கிடையாது. தமிழ்நாடு கர்நாடக மக்கள் அனைவருக்கும் தெரியும். வீரப்பனார் வாழ்ந்த பூமி சத்தியமங்கலம், அவருடைய கோட்டைன்னு சொல்லலாம். அந்த ஏரியா தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்களுடைய பிளான் என்னென்னா சத்தியமங்கலத்தில் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் போயிட்டுருக்கோம். சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மன்னாரி மாரியம்மன் கோயில், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தெங்கு மராடா எக்ஸெட்ரா நிறைய இருக்குங்க. அந்த பக்கம் ஹில்ஸ் ஏரியான்னு போயிட்டாலே அப்புறம் நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமாக இருக்கும். பிரச்சனையில் அங்கே வாழக்கூடிய மலைவாழ் மக்களோட கூட சேர்ந்து வீடியோ பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இப்போ கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து சத்தியமங்கலத்துக்கு ஒரு 80 கிலோமீட்டரு. நாங்கள் ஈரோடு மாவட்டம் தான். ஆனால் நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்துலேருந்து கரூர் பார்டர் சொன்னால் இங்கிட்ட இருந்து அங்கே ஈரோடு மாவட்டம் அந்த எல்லைக்கு போகிறதுக்கு சத்தியமங்கலத்துக்கு போகிறதுக்கு 80 கிலோமீட்டர் வருது. அப்போ போகிற வழியில் பெருந்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது. அங்கிட்டு போயிட்டு வந்து இப்போ இரவு உணவு வந்து சாப்பிட்டு நம்மளுடைய பயணமானது துவங்க இருக்கிறது. வாருங்கள் செல்லலாம். அப்படியே பார்க்கலாம். சரியா? ஓகே மக்கள்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெருந்துறை வந்திருக்கோம். கொக்கரக்கோ பிரியாணி நம்மளை அழைக்கிறது. இதை வருங்க. போலமா வேண்டாம் வேற எங்கேயாச்சும் போல சாப்பிட்றதுக்கு. ஆமாம்மா, கரெக்டு தான். கூகுள் மாத்தாச்சு சொல்லுது மக்கள்ஸ். அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆட்டோ எல்பிஜி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வண்டிக்கு பெட்ரோல் போட்டலான்னு சொல்லிட்டு கேஸ் அடிக்க வந்திருக்கோம். ஓகே மக்களே, டேங்கை ஃபுல் டேங்க் பண்ண சொல்லிட்டோம். கேஸ் அடிக்கும் போது பக்கத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் 8 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். வண்டிக்கு ஃபுல்லாகிட்டு இருக்குது. A few moments later. அவ்வளோதாங்க, பெருந்துறையே தாண்டி விட்டோமுங்க. அவுட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏதோ ஒரு ஹோட்டல் நம்மளுக்கு சிக்காமலாம் போயிடும். பெஸ்ட்டாக ஏதோ ஒன்று கிடைக்கும், பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு தள்ளுவண்டி கடை ஒன்று இருந்துச்சு மக்கள். பிரியாணி 60 ரூபா தான். ஆசையாக போனேன் சாப்பிடலான்னு சொல்லிட்டு. போனோடனே வந்துட்டேன். ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழை இலை இல்லை, பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குல்ல, அதில் கொடுக்குறாரு தலைவர். உண்மையாலுமே சொல்கிறேங்க, உணவு அப்படின்னாலே ஒன்று வாழை இலையை சாப்பிடணும், இல்லை பிளேட்டில் சாப்பிட்ணும். இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு சாப்பிட்டோம்னா அது அமிர்தத்தையே கொடுத்தாலும் மனசு ஒத்துக்காது. அந்த வாழை இலைக்கு உண்டான வாழை இலைக்கு உண்டான வாழை இலை தான், வேறு எது ஈடாகாது. சரி வாங்க வேறு ஹோட்டல் பார்க்கலாம். ஆஹா மக்கள், இட்லி ஃபஸ்ட்டு வந்து 2 இட்லி வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பஞ்சாட்டை. இந்த பஞ்சாட்டை வர்றதுக்கு என்ன காரணம்? மைதா கலப்பாங்களோ தெரியவில்லை. நல்லா இருக்கான பஞ்சாட்டை ஜம்முன்னு. ஓகே ரைட்டு, வாங்க சாப்பிடுவோம். ஜம்முன்னு கொத்து சொல்லியிருக்கோம் மக்கள். கொத்து வரட்டும், கொத்து வருவோம். அருமையாக இருக்குது இட்லி, பரவாயில்ல. நிறையா ஹோட்டல் கடை விட்டு வந்துகிட்டே இருந்தேன். அந்த கடையில் சாப்பிட்லான்னு கடைசியில் இந்த கடை நல்லா இருக்குது. வாவ் மக்கள், ஒரு செட்டு சொன்னால் ஆளுக்கு பாதி வந்துருச்சு. சாப்பிடுமா? அடாடா, நல்லா நையை தட்டி கொண்டு வந்திருக்காரப்பா. செம்மையாக சுடுது. வெயிட் பண்ண முடியாதுங்க மக்களே. சுட இருந்தாலும் அப்படியே எடுத்து செம்மையாக இருக்குது. அருமைங்க. ஓகே மக்களே, நைட் டைம் வந்து பரோட்டா சாப்பிடக்கூடாது, கொத்து சாப்பிட்லாம். ஏன்னா ஓரளவுக்கு இதுலேயே வந்து தட்டிடுறாங்கல்ல, ஈஸியாக கொஞ்சம் செரிமான ஆயிரம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரி ஓகே, சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது மக்களே. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து பெருந்துறையிலிருந்து சத்தியமங்கலம் போயிட்டுருக்கோம். இந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே ஃபுல்லாக விவசாய நிலம், மேட்டாங்காட்டு நிலம் தான் மக்கள். சரிங்களா? டீ சாப்பிடலாம் ஐடியாவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் வந்தாச்சு. சத்தியமங்கலத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் டீலாம் எதுவும் தேவையில்லை. நேராக அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டோம்னா சத்தியமங்கலத்தில் நாங்கள் வந்து இன்றைக்கி ரூம் எடுக்க போகிறது கிடையாது. சத்தியமங்கலனாலே ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்லாம் அங்கே சொந்தம் வந்தால் நிறையா இருக்காங்க. ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் வீட்டில் தங்கிக்கலாம். மாப்பிள்ளை மச்சான் வீட்டில் ஆல்ரெடி பேசியாச்சு, வர சொல்லிட்டாங்க பசங்க. போய் தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க பார்க்கலாம். சரி பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இந்த ஏரியாவில் மழை பெஞ்சிருக்குங்க. நல்லா ஜில்லுன்னு காற்று அடிக்கிற மாதிரி. ஆனால் ஜன்னலை சாத்த மாட்டேன். சூப்பராக இருக்குங்க. சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மக்கள்.
மழை இப்போ பெய்யல, பேஞ்சு நின்றுச்சு. அதே காத்து அடாடாடாடாடா. இதுக்கு முன்னாடி வால்பாறை நம்மள வால்பாறை அதிரப்பள்ளி ரோட்ல எப்படி காத்தடிச்சுது. அதாடாடா, அது வந்து சில் பிளேஸ். இது வந்து நம்ம மழை பெய்ஞ்சுன்னா ஒரு சில்னஸ் வரும்ல, அந்த சில்னஸ்யா வேற லெவல் இருக்குதுப்பா. செமையா இருக்குது. அதான் பாருங்க மக்களே, முன்னாடி போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பாய்ஸ். ஓகே ரைட்டு, பிக்கப் பண்ணிட்டு நம்மளை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போகலாம் வாங்க, போயிட்டு தூங்கலாம், அதான் பிளானு. சரிங்களா? அப்புறம் நாளைக்கு இந்த வீடியோவில் நிறைய இருக்குது, ஸ்பாட்லாம் நிறைய கேட்டு வச்சிட்டேன். எல்லாம் சுற்றிடலாம் வாங்க, ஜாமுன்னு சுற்றிடலாம். மக்களே ஃபைனலி ரீச்சடு நம்ம மாப்பிள்ளைங்க உடைய ரூம்பு. சரிங்களா? அவள் பண்ண வீட்டுக்கு போகலாம்னு பார்த்தா அப்புறம் கடைசியில் இங்கே பக்கத்துலேயே வந்து ரூம் இருந்துச்சு. இங்கே வந்து ரூம் வந்தாச்சு. மாப்பிள்ளை வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே சரி ஓகே மக்கள், அவ்வளோதான். அடுத்து நாளைக்கு காலையில் வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை போயிடுவார். இன்னொருத்தர் மாப்பிள்ளை இருக்காப்புல, ஏதோ ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா சூப்பரான பிளேசஸ்க்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். பார்க்கலாம். இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஓதிமலை முருகன் கோயில் இருக்குது, தெங்கு மராடான்னு சொல்லிட்டு நான் சொன்னால அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசனூர் மலை பிரதேசம் இருக்குல்ல, அங்கே போகலாம். இங்கே நிறைய இதில் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அடுத்து மைசூர், இந்த பக்கம் சரௌண்டிங்கில் நிறைய கண்டென்ட் இருக்குது. எல்லா கண்டென்ட்டையும் நம்மளால் முடிஞ்சளவு கவர் பண்ணலாம் மக்களே. சரி ஓகே, தூங்குறேன். மணி 11 ஆகி போச்சு. வந்து கிட்டத்தட்ட 9-10 மணிக்கு ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மணி நேரம் நான் பேசிகிட்டு இருந்தான். மீண்டும் ஒரு அடுத்த நாள் வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய் மக்கள்ஸ். Many hours later. மக்களே அடுத்து பாருங்க, மணி இப்போ 5 ஆகுது. எதுக்காக இப்போ எங்கே இருக்கிற போனால் மொட்டை மாடியில் இருக்கிறேன். ஆனால் ஜம்முன் இருக்குதுங்க. நைட்டே மொட்டை மாடி வந்துருக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக 12 மணி வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தோமுங்க. பசங்க இருந்தாங்க, அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ 1 2 3 4 மணி நேரம் தூங்கினேன். இப்போ மணி 4:45, 4:30 மணி நேரம் தூங்கியிருப்பேன். மணி 5 ஆக போகுது. மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இங்கே உட்காந்து 1 மணி நேரத்தில் எடிட்டிங் முடிச்சு அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் சின்ன வீடியோ தானே, இது ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். சரி ஓகே, பார்க்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். சத்தியமங்கலத்தை சுற்றி பாய்ங்க, நாளைக்கு சந்திக்கலாம்.